இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் டாக்டர் ஜென்சினா யாருன்னு இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த விடாமுயற்சி, என்னுடைய கடின உழைப்பு தான் வந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் அதை விவரிச்சு ஒரு வார்த்தையினாலோ, ஒரு நாளோ, ஒரு வேலையும் சொல்லிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு வேளை சாப்பாடு கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் மேம். ஆனா அதெல்லாம் கடந்து நாங்க வந்து எங்களுடைய லட்சியங்களுக்காக நாங்க வந்து வரணுன்றதுக்காக தான் நாங்க இவ்வளோ முயற்சி பண்றோம். நெறைய இடங்கள்ல எங்களுக்கு வாய்ப்புகளே தராம எங்கள மறுத்து எங்கள கொட்டி கொட்டி தான் வைக்குது இந்த சமுதாயம். அதையும் கடந்து அதை எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு நான் ஒரு ரோல் மாடலா வந்திருக்கேன்னா, அது என்னுடைய விடாமுயற்சியும், என்னுடைய கடின உழைப்பும் தான். அந்த இடத்துலலாம் எனக்கு தோணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவாங்க. அதாவது ட்ரீம் வைங்க, அத நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு. அந்த மாரி அவருடைய கொள்கைகளும் நெறைய எனக்குள்ள கொஞ்சம் ஒரு தாக்கத்தை வந்து பள்ளி பருவ காலங்களிலே ஏற்படுத்துச்சு. டாக்டர் அம்பேத்கரும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அவர் புறம் சொன்னாங்க, புறம் பேசுனாங்க. அவர் எந்த இடத்துலயும் தன்னை வந்து நிறுத்திக்கவே இல்ல. கன்டினியூவா படிச்சதுனால தான் இன்னைக்கு உலக அளவுல அவர பத்தியும் பெரிய பெரிய இடங்கள்ல அவர பத்தி சிலை வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாரி இந்த தாக்கம் எனக்கு பள்ளி மற்றும் கல்லூரி பருவ காலங்களிலே ஏற்பட்டுச்சு. அப்ப நம்ம வந்து இத கொஞ்சம் மாத்திக்கணும். பரவால்ல கஷ்டம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். அந்த மாரி எங்களுடைய மக்களும் கூட எல்லாருக்கும் கஷ்டம் எல்லா டைம்லயும் இருக்கும். இப்ப நம்ம கஷ்டப்படுறோம் சாப்பாடு இல்லன்றதுக்காக நம்ம சூசைட் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாம் சரியாயிடுமா? கண்டிப்பா நடக்காது. அப்போ நம்ம கடவுள் வாழ்வதற்காக தான் நம்மள படைச்சிருக்காங்க. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஆண், பெண் அப்படின்றவங்க எனக்கு அழகா தெரிவாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா என்ன ஒரு திருநங்கையா உணர்ந்ததுக்கு அப்புறமா கடவுள் நம்மளையும் இப்படி சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் திருநங்கையா ஒரு தேவதையா நம்மள படைச்சிருக்காங்க அப்படின்னு நானும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்.